சீமான் அவர்கள் அப்படி என்ன அரசியல் பண்ணிட்டார், அவரோட அரசியல் தந்திரம் என்ன, அதை பார்த்து எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுக பயப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒற்றை நபரால் மட்டும் அதிமுக கட்சி வந்துட்டு பழையபடி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம்தான். ஸோ அந்த கட்சி ரொம்பவும் பலவீனமாயிடுச்சு. இன்றைக்கி திட்டுவாங்க, நாளைக்கு கூட்டணி வைக்கணும்னா கூட அவங்களுக்கு வைக்க தயங்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சித்தாந்தம் உடையவர்கள் தான் பாஜகக்காரங்க. இதை பார்த்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை டார்கெட் வைப்போம். அதாவது படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், படித்து முடித்த அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவோம். அப்போ இது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கியை திமுக இழந்திருக்கு, திராவிட கட்சிகள் இழந்திருக்கு அப்படின்றது தான் குறிக்குது. சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை சுமூகமாகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இதை நல்லா புகழ்ச்சி விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சில ஃபேக் ஐடிஸ் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து விட்டது. இது எல்லாத்தையுமே கடந்து சீமான் அவர்கள் இந்த 2 வருடத்தில் தனக்கான வாக்கு வங்கியை ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா திமுகவுக்கு அடுத்து நிரந்தர கூப்பு தான் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய அரசியலை கண்டு திமுக அஞ்சுகிறதா அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன சீமான் அவர்கள் அப்படி என்ன அரசியல் பண்ணிட்டார், அவரோட அரசியல் தந்திரம் என்ன, அதை பார்த்து எதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுக பயப்படணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல தமிழ்நாடுனுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன காரணம் அதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இத்தனை வருஷமாக கடந்த ஒரு 50 வருடங்களாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த திமுகவுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே அளவு ஈக்குவல் பவர் அதிமுகவுக்குமே இருந்துச்சு. ஆனால் அந்த அதிமுகவுக்கு எப்போல்லாம் பவர் இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பவரையும் அதனுடைய தன்மையுமே அது இழந்துக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒற்றை நபரால் மட்டும் அதிமுக கட்சி பழையபடி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே கஷ்டம்தான். ஸோ அந்த கட்சி ரொம்பவும் பலவீனமாயிடுச்சு. இப்போ திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் இருக்குது. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று பாஜக. இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உறுதியான நிலைப்பாடை சொல்ல முடியாது. இன்றைக்கி திட்டுவாங்க, நாளைக்கு கூட்டணி வைக்கணும்னா கூட அவங்களுக்கு வைக்க தயங்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு சித்தாந்தம் உடையவர்கள் தான் பாஜகக்காரங்க. ஸோ திமுகவை இப்போ உறுதியாக களத்தில் நின்று எதிர்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான். ஸோ சீமான் அவர்கள் என்ன மாதிரியான தந்திரங்களை பயன்படுத்துகிறாரு. பொதுவாக இந்த அரசியலில் தந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் தவறான அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஒரு ராஜதந்திரம், அரசியல் தந்திரம் அப்படின்றது தப்பான ஒரு இன்டென்ஷனோட நம்ம பார்க்கக்கூடாது. இது எல்லாமே அவங்களுடைய ஐக்கியூவை வச்சு தான். அவங்க எப்படி அரசியலில் காய் நகர்த்தணும், ஒரு செஸ் விளையாடும்போது ஆப்போனன்ட் டீம் ராஜதந்திரங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த செஸ் போர்டில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி சீமான் அவர்களும் நிறைய தந்திரங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த கட்சியில் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்குமே இளைஞர்களை தன்னுடைய பக்கத்தில் இழுக்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள்ன்றதை விட அதில் வெற்றியும் பெற்றுட்டாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இளைஞர்களை கவர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தார். இதை பார்த்த திமுக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களை டார்கெட் வைப்போம். அதாவது படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய், படித்து முடித்த அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய், இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவோம். புதுமை பெண் திட்டம், அது இது உங்கள் தமிழகத்தில் ஏகப்பட்ட மாணவர்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திட்டங்கள் உங்கள் முதல்வன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வராங்க. இது எல்லாமே யாரை டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா யங்ஸ்டர்ஸை தான் டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸுடைய ஓட்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 100% வாக்குப்பதிவு ஆச்சு அப்படிங்கிறீங்க. இல்லை 70% தான் ஆச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 30% வாக்கு பதிவு ஆகலை. அப்போ 30% பேர் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னே கூட நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கான
அந்த அங்கீகாரம் எனக்கு தேவையான ஒரு கேண்டிடேட் இல்லை அப்படின்றதுக்காக அவங்க ஓட்டு போடாமல் இருக்கலாம். மிச்சம் 70% ஓட்டில் 18% பிஜேபியும் 8% நாம் தமிழர் கட்சி எடுத்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே ஒரு 26% வருது. புறக்கணிச்சவங்க ஒரு 30%, கிட்டத்தட்ட 56% பேர் வந்து இந்த திமுக அதிமுக அல்லாதவர்களாக இருக்காங்க. அப்போ 44% மட்டும்தான் திமுக அதிமுக சேர்த்தே ஓட்டு இருக்குது. அப்போ இது வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கியை வந்து திமுக இழந்திருக்கு, திராவிட கட்சிகள் இழந்திருக்கு அப்படின்றது தான் குறிக்குது. இதை தான் டார்கெட் பண்ணி இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய காயை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை பொறுக்காமல் இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா 2026 மிகப்பெரிய சிக்கலை நம்ம சந்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட திராவிட கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் கிளப்பி விட்றாங்க. மீன்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அது ஊதுக்கு கொஞ்சம் பெருசாக்குறாங்க. இணையதளத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீமானவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை வந்துட்டு சுமூகமாகவே முடிச்சிருக்கலாம். ஆனால் இதை வந்து நல்லா புகச்சி விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய சில ஃபேக் ஐடிஸ் தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து விட்டது. இதை வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்துட்டு அவருமே வந்து சில வார்த்தைகளை விட்டுறாரு. சீமான் அவர்களுமே கோவப்பட்டு சில விஷயங்களை பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுடைய டார்கெட்லேருந்து அவரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னே பார்க்கலாம். இதிலேருந்து அவர் மீண்டு வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக மீண்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் சீமான் அவர்களும். ஏன்னா இந்த மாதிரி இது ஃபஸ்ட் டைமில் இந்த பிரச்சனையை அவர் மீட் பண்ணலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட அவதூறுகள் எல்லாமே கடந்து தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சியை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் 2 வருடம் இருக்குது. 2025 இருக்குது, 26 இருக்குது. இந்த 2 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கோ அதுக்கு நிகரான வாக்கு வங்கியை நாம் தமிழர் கட்சி எடுப்பதற்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு உடைக்கிறதுக்கு இப்போ திமுக எல்லா முயற்சிகளுமே பண்ணும். அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சீமானவர்களுமே தவிடுபடியாக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் 2 வருடத்தில் இன்னும் புது புது பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை இந்த இப்போ அவங்க உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லாட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கிளப்பி விடுறது இது எல்லாத்தையுமே கடந்து சீமான் அவர்கள் இந்த 2 வருடத்தில் வந்து தனக்கான வாக்கு வங்கியை ரெடி பண்ணிட்டார் அப்படின்னா திமுகவுக்கு அடுத்து நிரந்தர கூப்பு தான் அப்படின்றது வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. நன்றி.